பைத்தான்ல இது ரொம்ப சிம்பிள்னு தெரியும். பட் இங்கதான் பிகினர்ஸ் எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இஃப், எல்ஸ், எல்ஃப் கரெக்டா புரிஞ்சாதான் லாஜிக் வீக் ஆகாது. இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா ஈஸியா நான் வந்து கிளியர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம இஃப் எல்ஸோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். சோ இஃப் எல்ஸோட சின்டாக்ஸ்னு எடுத்துக்கிட்டா இஃப் கண்டிஷன் கோலன் கீழே வந்து ஒரு இண்டென்ட் ஸ்பேஸ் போட்டு கோட் வந்து நம்ம ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இந்த இஃப் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா டிஃபால்ட் பிளாக்கான எல்ஸ் பிளாக்கு வந்துடும். சோ எல்ஸ் பிளாக்கு பாத்தீங்கன்னா கண்டிஷன் எதுவுமே தேவை கிடையாது. ஓகேங்களா? இப்ப இந்த சின்டாக்ஸ் அப்படியே கோடா சேஞ்ச் பண்ணலாமா? இப்ப நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு. இப்ப கண்டிஷன் என்ன போட போறேன்னா எக்ஸ் கிரேட்டர் தேன் 10 அப்படின்னா நான் வந்து ஒரு டேட்டா வந்து பிரிண்ட் பண்ண சொல்ல போறேன். சோ பிரிண்ட் எஸ் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஒருவேளை அது வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா நான் இங்க வந்து பிரிண்ட் நோ அப்படின்னு கொடுக்குறேன். சோ நம்மளோட கண்டிஷன் வந்து என்னது? எக்ஸ் வந்து 10 விட கிரேட்டரா இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் 5 வந்து லெசர் தேன் 10. சோ அதனால நம்மளுக்கு இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்ப நம்மளுக்கு ஆப்வியஸா ரன் பண்ண என்ன வரும்? நோ தான் வரும். இப்ப பாருங்க நான் ரன் பண்றேன், நம்மளுக்கு நோ தான் வருது. ஒருவேளை இந்த இடத்துல நான் 5க்கு பதிலா இப்ப 15 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்ப நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்ப இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். எஸ், ஏன்னா 15 இஸ் கிரேட்டர் தேன் 10. இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? இஃப் பிளாக்குக்கும் எல்ஸ் பிளாக்குக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இஃப் பிளாக், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் பிளாக். ஓகேங்களா? இப்ப நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம நிறைய பேர் ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். அதுல வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பனா க்ளோஸ்டா எப்படி அந்த மாதிரி லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்கன்னு பார்க்கலாம். இப்ப ரெஸ்டாரண்ட் ஓப்பன்னா நான் 1ன்னு செட் பண்றேன். ஓகேங்களா? இப்ப ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆனா நம்மளுக்கு ஜென்ரலா என்ன ஷோ பண்ணுவாங்க? மெனு ஷோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒருவேளை ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்டா இருந்தா நம்மளுக்கு வந்து க்ளோஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து காமிச்சிருவாங்க. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்? இதை நான் ரன் பண்றேன். ரன் பண்ணா நம்மளுக்கு இப்ப என்ன டிஸ்பிளே ஆகுது? மெனு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா நம்மளுக்கு இப்ப ரெஸ்டாரண்ட் ஓப்பன்ல இருக்கு. சோ நான் 1ன்னு செட் பண்ணிருக்கேன். இப்ப ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் அப்படின்னா இப்ப நம்ம 0ன்னு செட் பண்றோம். இப்ப நம்ம இதை ரன் பண்ணா நம்மளுக்கு வந்து க்ளோஸ்ட் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஜென்ரலா ஸ்விக்கி, ஜொமேட்டோல நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். சோ ரெஸ்டாரண்ட்ஸ்ல அவங்களோட லாகின்ல போயிட்டு ரெஸ்டாரண்ட்டை வந்து ஓப்பன் இல்ல க்ளோஸ்ட் அப்படின்னு வந்து அவங்க எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணுவாங்க. எனேபிள் பண்ணிருந்தா 1னும், டிசேபிள் பண்ணிருந்தா 0னும் நம்ம பேக் எண்ட்ல சேவ் பண்ணிருப்போம். சோ சேவ் பண்ணிருக்க டேட்டாவை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஷோ பண்ணுவோம். ஓப்பன்டா இருந்தா மெனு காமி, க்ளோஸ்டா இருந்தா நம்ம வந்து க்ளோஸ்ட் அப்படின்னு காமிப்போம், 0வா இருந்தா க்ளோஸ்ட்னு காமிப்போம். ஓகேங்களா? இப்ப இதுலயே இன்னொரு லாஜிக் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப ரெஸ்டாரண்ட் ஓப்பன் நம்ம வந்து செட் பண்ணுவோம். சோ 1னா நம்மளுக்கு ஓப்பன் தெரியும். இப்ப என்ன பண்றேன்னா டெலிவரி அவைலபிள், அதுவும் நான் இப்போ 1ன்னு செட் பண்றேன். இப்போ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் அண்ட் டெலிவரியும் வந்து அவைலபிள் அப்படின்னா இப்ப நம்மளால வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண முடியும். சோ அதனால நான் வந்து ஆர்டர் நவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம இதை ரன் பண்ணலாம். ரன் பண்ணா இப்ப நமக்கு என்ன அவுட்புட் வருது? ஆர்டர் நவ்னு அவுட்புட் வருது. ஏன்னா ரெஸ்டாரண்ட்டும் ஓப்பனா இருக்கு, டெலிவரியும் அவைலபிளா இருக்கு. ஒருவேளை டெலிவரி வந்து அவைலபிளா இல்ல, நான் இப்ப வந்து இதை 0ன்னு செட் பண்றேன். அப்போ நம்மளுக்கு இன்னொரு கண்டிஷன் தேவைப்படுது. அங்க நம்ம வந்து எல்எஃப் யூஸ் பண்ணிக்கலாம். சோ எல்எஃப் ரெஸ்டாரண்ட் மட்டும் இப்போ ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இப்போ டெலிவரி பார்ட்னர் வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு நான் வந்து இப்போ பிரிண்ட் பண்ண போறேன். சோ பிரிண்ட் டெலிவரி நாட் அவைலபிள். ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஏன்னா டெலிவரி வந்து இப்ப நம்ம வந்து 0ன்னு நம்ம வந்து செட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் இதை ரன் பண்றேன். இதை ரன் பண்ணா நமக்கு இப்ப என்ன கிடைக்குது? டெலிவரி நாட் அவைலபிள் காமிக்குது. ஏன்னா ரெஸ்டாரண்ட் ஓப்பனா இருக்கு, டெலிவரி நாட் அவைலபிள். இப்போ ரெஸ்டாரண்ட்டும் க்ளோஸ்ட், டெலிவரி பார்ட்னரும் இல்ல. அப்போ நமக்கு இப்ப என்ன ரன் ஆகும்? எல்ஸ் பிளாக் ரன் ஆகும். ஏன்னா ரெண்டுமே ஃபால்ஸ். ஓகேங்களா? அதனால நம்மளுக்கு வந்து க்ளோஸ்ட்னு வருது. சோ இஃப் எதுக்கு யூஸ் பண்றோம், எல்எஃப் எதுக்கு யூஸ் பண்றோம், எல்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் வந்து ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனா ரெண்டுமே ட்ரூ அப்படின்னா நம்மளுக்கு இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுது. இல்ல ஒன்லி ரெஸ்டாரண்ட் மட்டும் ஓப்பனா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த எல்எஃப் எக்ஸிக்யூட் ஆகுது. ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுது. சோ இந்த மாதிரி தான் நம்ம டே டு டே யூஸ் பண்ற ஆப்ல கூட இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நமக்கு ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்றாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.